Hi children, இப்போ நம்ம exercise 5.4ல first row materialல 4th question பார்க்கலாம். So MIND is a quadrature. அதில் MI வந்து 3.6 cm, ND 4 cm, MD 4 cm. angle M என்ன கொடுத்திருக்காங்க 50 degree, angle D 120 degree. புது புக்கில் தான் 120 டிகிரி கொடுத்துருக்காங்க, பழைய புக்கில் வந்து 100 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு 120 இருக்கனால அந்த 120 வச்சு நம்ம போடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். நம்மளுக்கு 3 மெஷர்மெண்ட்ஸும் 2 ஆங்கிளும் கொடுத்து நம்மளை வந்து குவாட்ரேட்டர் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணலாமா? ஸோ என்ன MI 3.6 சென்டிமீட்டரா? ஸோ MI ஃபஸ்ட்டு வரைகிறோம். ஸோ 0 3.5 3.6 இது இங்கே இருக்குது 3.6. ஸோ இது வந்து M, இது I, இது 3.6 சென்டிமீட்டர். என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து ஆங்கிள் M வந்து 50 டிகிரி. ஸோ நம்ம வந்து 50 டிகிரியில் ப்ரொடெக்டரை வச்சு ஒரு ரே வரைஞ்சிடலாம். ஓகே, பாயிண்டில் கரெக்டாக வச்சுருங்க. ஸோ இதான் வந்து பாயிண்ட்டு. இந்த லைன்லேயும் பாயிண்ட்லேயும் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ 50 எங்கே இருக்குது? இதுதான் 50. இது வந்து அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? அதனால் இந்த பக்கம் 50 தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ 50 இல்லை ஒரு ரே வரைஞ்சிட்டோம். ஓகேவா? இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து MD 4 சென்டிமீட்டர். ஸோ எம்மை வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சு 4 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க்கு மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன். ஸோ எம்மை வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சு இந்த ரே மேலே ஒரு ஆர்க்கு. ஸோ இதுதான் எவ்வளோ? 4 சென்டிமீட்டரில் ஆர்க் அறிஞ்சிருக்கோம். அப்போ இது 2 ஆர்க்கும் இந்த இதுவும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட் தான் என்னது? D. இது வந்து 4 சென்டிமீட்டர், இது 50 டிகிரி. உடனே எழுதிருங்க. லாஸ்ட் சம்மில் வந்து 120 எழுதாமல் கடைசியில் தான் நான் எழுதினேன். ஸோ நெக்ஸ்ட்டு D பாயிண்டில் 120 டிகிரி வைக்கணும். ஸோ D கரெக்டாக அந்த லைனில் வச்சுருங்க. எல்லாமே கரெக்டாக லைனில் இருக்கணும். ஓகே, மிடில் பாயிண்ட் அந்த பாயிண்ட் D மேலே இருக்கணும். ஸோ 120 டிகிரின்றது இங்கே வருது. ஸோ இதுதான் வந்து 120 டிகிரி. ஸோ Dயில் வச்சு இந்த 120 டிகிரியில் ஒரு ரே போடுறோம். பழைய புக்கில் 100 டிகிரின்னு இருக்குது, புது புக்கில் 120 டிகிரி இருக்குது. ஸோ நம்ம புது புக் பிரகாரமே 120 டிகிரி போடுறோம். ஓகேவா? இந்த ஒரு ரே வந்து Y. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ND 4 சென்டிமீட்டர். ஸோ ஏற்கனவே இருந்தது 4 சென்டிமீட்டரில் தான் நான் காம்பஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அப்படியே வந்து 4 சென்டிமீட்டர். இந்த மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டு தான் என்னது? N. இது வந்து 4 சென்டிமீட்டர், இது 120 டிகிரி. இப்போ என்னையும் ஐயும் ஜாயின் பண்ணிடலாமா? இது ஜாயின் பண்ணுற இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஏரியா கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டர் MIND வந்து என்னது? half into diagonal into h1 plus h2 square units. ஸோ இப்போ diagonal. இப்போ இந்த இதையும் ஜாயின் பண்ணலாம், இதையும் ஜாயின் பண்ணலாம், எதை வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த diagonal எவ்வளோ இருக்குது? 0 7. ஓகே, எக்ஸாக்டாக 7ல் இருக்குது. ஸோ இது 7 சென்டிமீட்டர் டயக்னல். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைட் கண்டுபிடிக்கணும். ஹைட் என்ன கண்டுபிடிப்போம்? 90 டிகிரியில் இருக்கணுமா? ஸோ ஸ்கேல் இங்கே வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு Dயில் இருந்து 90 டிகிரி வரணும். ஓகே, மேலேயே போகலாம். D பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ இது 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஐயிலிருந்து இது 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஐக்கு
இது வந்து ஐக்கு 90 டிகிரி. இது கரெக்டாக லைன் போட்டுருங்க. இது கொஞ்சம் கோணல் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹைட்டு இது H1, இது H2. ஸோ H1 எவ்வளோன்னு பார்த்துடலாம். 0, 2 எக்ஸாக்டாக 2ல் வருது. ஸோ இது 2 சென்டிமீட்டர். H1 is equal to 2 centimeter. Diagonal D is equal to 7 centimeter. அடுத்து H2. H2 பாருங்க. ஸோ 1.2ல வருது. So H2 is equal to 1.2 centimeter. So area of the quadrilateral is equal to, so half into diagonal D எவ்வளோ 7 centimeter. So 7 into H1. H1 எவ்வளோ 2 centimeter. Plus H2 வந்து 1.2 centimeter. So 1.2. So equal to 1/2 into 7 into 3.2. So divide பண்ணிட்டோம் அப்படின்னா 1.6. 1.6 into 7, 42, 4, 11.2. So 11.2 centimeter squared. இதுதான் வந்து area of the quadrilateral MIND. So next steps. ஃபஸ்ட்டு என்ன ட்ரா பண்ணணுமோ அதை தான் வந்து ஸ்டெப்ஸாக நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 3.6 சென்டிமீட்டரில் MI அப்படின்ற ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ ட்ரா எ லைன் செக்மெண்ட் MI is equal to 3.6 சென்டிமீட்டர். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், MLலேருந்து 50 டிகிரி ஆங்கிளில் ஒரு MX அப்படின்ற ஒரு ரே வரைஞ்சோம். அப்புறம் MS சென்டர் பாயிண்ட்டாக வச்சு 4 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு ஆர்க்கு வந்து இந்த ரேல கட் பண்ணோம். MX அப்படின்ற ரேல கட் பண்ணுறோம். அது மீட் பண்ணுற பாயிண்ட்டை என்னன்னு வச்சுக்கிட்டோம் நம்ம D. Make angle 50 degree and with M as a center, draw a arc of radii 4 centimeter. Let it cut the ray MX at D. D என்ற பாயிண்டில் வந்து நம்ம கட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், டியிலிருந்து 120 டிகிரியில் வந்து ஆங்கிள் வச்சு ஒரு DY அப்படின்ற ரே வரைஞ்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், டியிலிருந்து அகெயின் 4 சென்டிமீட்டர் ஆர்க் ரேடியஸில் ஒரு ஆர்க் வரைஞ்சோம். இது டிஒயில் கட் பண்ணுற பாயிண்ட்டை என்னன்னு குறிச்சிக்கிட்டோம். ஸோ தேர்ட் ஸ்டெப், மேக் ஆங்கிள் D 120 டிகிரி அண்ட் வித் D as a center, draw a arc of radii 4 சென்டிமீட்டர். Let it cut the ray DY at N. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், என்னையும் ஐயையும் ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறம் MIND required quadrilateral. Join NI. MIND is the required quadrilateral. Thank you.